தெரிந்து கொள்ள, நாம் உள்வாங்கிக் கொள்ள நமக்கு பாடங்களாக நிறைய செய்திகள் 30வது ஜுஸ்வில் இருக்கிறது. 27 என்பதால் பெரும்பாலும் லைலத்துல் கத்ர் என்கிற இன்னா அன்ஸல்னா சூறாவை மாத்திரமே அவைகளை மாத்திரம் பேசி முடித்து விடுகிறோம். 30வது ஜுஸ்வில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய நிறைய செய்திகளில் ஒன்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். சூரா லஹப். அபூ லஹபை பற்றி தனியாக ஒரு அத்தியாயம். அல்லாஹ் அபூ லஹபை சபித்து, அவன் பொருளாதாரத்தை சபித்து, அவருடைய மனைவியை பற்றி சபித்து திருக்குரானில் ஒரு தனி அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கியிருக்கிறார். தப்பத் யதா அபீ லஹப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும். வதப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், இன்னும் அழிந்து போகட்டும் அவர் எதையெல்லாம் சேமித்து வைத்தாரோ, எதையெல்லாம் சம்பாதித்தாரோ அதுவெல்லாம். அவர் எரி நெருப்பிற்கு, நரகிற்கு அபூ லஹப் சென்று சேருவார். அவருடைய மனைவி விறகு சுமக்கக்கூடிய பெண். வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹத்தப், ஹம்மாலத்தல் ஹத்தப்னா விறகு சுமக்கக்கூடிய பெண். ஃபிஜிதிஹா ஹப்லும் மின் மஸத், அவருடைய கழுத்திலே கயிறு இருக்கிறது என்றெல்லாம் வரக்கூடிய இந்த சூறாவை குறித்து சில விஷயங்கள் நாம் இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நமக்கெல்லாம் தெரியும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தை அப்துல்லா. அந்த அப்துல்லாவோடு பிறந்தவர்கள் பெருமானாருக்கு தந்தைமார்கள் 10 பேர், மொத்தம் 10 பேர். அப்துல் முத்தலிபுடைய மக்கள் 10 பேர். கடைசி தான் அப்துல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை. 10 பேரில் 6 பேர் பெருமானாருக்கு நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னாலேயே வஃபாத்தாகிவிட்டார்கள். எனவே அவர்களை பற்றி பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் நபியானதற்கு பின்னால் இருந்தது 4 பேர், நமக்கு தெரியும். 4 பேரிலே 2 பேர் இஸ்லாத்தை ஏற்றார்கள், 2 பேர் ஏற்கவில்லை என்பது பெரும்பாலான பேருடைய கருத்து. இஸ்லாத்தை ஏற்ற 2 பேர் யார் யார்? ஒன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய சச்சாமார்கள், தந்தையோடு உடன் பிறந்தவர்கள். அடுத்தது ஏற்காதவர்கள்ல 2 பேர், ஒன்னு அபூ தாலிப், இன்னொன்னு அபூ லஹப். ஆனால் அபூ தாலிப் இந்த மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய உதவியாளர். ஒரு முஸ்லிம் கூட அந்த அளவுக்கு செய்திருக்க முடியுமான்னு தெரியாது, அந்த அளவுக்கு பெருமானாரை காப்பாற்றியவர், பெருமானாருக்கு பக்கபலமாக இருந்தவர். எந்த எதிரிகளும் ரசூலுல்லாஹ்வை நெருங்காதபடி, தொட்டு விடாதபடி தங்கள் ஜீவியம் உள்ள காலம் வரை பார்த்து கொண்டவர்கள் அபூ தாலிப். இன்னொருவர் அபூ லஹப். இந்த அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு தந்தை. ஆனால் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? ரொம்ப உபத்திரவம் கொடுத்தார், அதிகமாக தொந்தரவு செய்தார். அபூ தாலிப் அபூ லஹபில் அபூ தாலிப் மார்க்கத்தை ஏற்கவில்லை என்பது பெரும்பாலான பேருடைய கருத்து. இதில் சிலருக்கு கருத்து வேறுபாடு கூட உண்டு, நாம் அதற்குள்ளே போகவில்லை. ஆக ஏற்காதவர்களில் அபூ லஹப், அல்லாஹு தஆலா அவரை குறித்து, அவரை சபித்து, அவருடைய குடும்பத்தை சபித்து தனியாக ஒரு சூறாவையே அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார். அபூ லஹப் அவருடைய சொந்த பேரு அப்துல் உஸ்ஸா அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். உஸ்ஸாங்கிறது அந்த காலத்துல வணங்கப்பட்ட பிரபலமான தெய்வம். ஊர்ல நிறைய பேர் அப்துல் உஸ்ஸான்னு பேர் வச்சிருந்தாங்க. உஸ்ஸாவுடைய அடிமை, உஸ்ஸாவுடைய அடிமை, நிறைய பேர்த்துக்கு பேர். அவருடைய சொந்த பேரு அப்துல் உஸ்ஸா. அபூ லஹப்னு பேர்.
லஹபுனா கொழுந்து விட்டு எறிகிற நெருப்புக்கு சொல்லலாம், ஜுவாலைக்கு சொல்லலாம், தீ கங்குக்கு சொல்லலாம், சிவப்பான எல்லா பொருளுக்கும் சொல்லலாம். அபூ லஹபினுடைய அடையாளமே என்னன்னா, இந்த 2 கன்னமும் சிவந்திருக்கும். அது தவறுது என்று சொல்லுவார்கள். ரோஜாவை போல சிவந்த கன்னம் என்பது பிறத்தால மிகவும் சிவப்பாக ஏதாவது ஒரு மச்சமோ அடையாளமோ வந்து இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அதுவே ஒரு பெரிய பகுதியாக இருந்து கன்னம் சிவந்து போயிருந்தால் அப்படி கன்னம் சிவந்து போனவருக்கு லஹப் என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இவருக்கு அபூ லஹப்னு பேர் வந்தது. அல்லாஹ் தஆலா சூராவுல தப்பத் யதா அபி லஹப்னு அந்த பட்ட பேர் தான் அல்லாஹ் யூஸ் பண்றான். அப்துல் உஸ்ஸான்னு சொந்த பேர் போட்டிருந்தா அது கொஞ்சம் சிக்கலா இருக்கும். தப்பத் யதா அபுல் உஸ்ஸா, அப்துல் உஸ்ஸான்னு போட்டிருந்தா அப்துல் உஸ்ஸாவுடைய கை நாசமாகட்டும்னா ஊர்ல நிறைய பேர் அப்துல் உஸ்ஸா இருக்காங்க. இது ஆயத்து குர்ஆன் யாரை சொல்லுதுன்னு தெரியாம போயிடும். உன்னைத்தான் சொல்லுதுன்னு ஈஸியா யாரு வேணாலும் தப்பிச்சுக்கலாம். ஆனா அபூ லஹப்னு போட்ட அந்த பேர் அந்த ஊர்ல அவருக்கு மட்டும்தான் அது பட்ட பேர், கன்னம் சிவந்தவர் அப்படின்றது. அபூ லஹப்னு போட்டுட்டதுனால யாருக்குமே இப்ப சந்தேகம் இல்லை, சொல்றது அவரை தான் அப்படின்னு சொல்லி அபூ லஹபினுடைய கைகள் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அபூ லஹப் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எதிரிகள், அந்த எதிரிகள்ல யாரு பேரையும் சொல்லல குர்ஆன்ல இவரை தவிர. அபூ ஜஹல் பேர் குர்ஆன்ல இல்ல, உத்பா இல்ல, ஷைபா இல்ல, உமையா இல்ல. இதெல்லாம் பெரிய எதிரிகள். ரசூலுல்லாஹ்வினுடைய எதிரிகள்ல எந்த எதிரி பேரையும் அல்லாஹ் தஆலா மென்ஷன் பண்ணவே இல்லை. அல்லாஹ் அபூ லஹபுடைய பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி அதை ஓதப்படுகிற குர்ஆனிலே அந்த ஆயத்தை கொண்டு வந்து வச்சு கியாமத்து வரை ஓதக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ஆயத்தை ஓதுவார்கள். அபூ லஹபினுடைய கைகள் நாசமாகட்டும், அபூ லஹப் சம்பாதித்ததெல்லாம் பயனற்று போகட்டும், அவன் நெருப்பிற்கு நரகிற்கு போய் சேரட்டும். இப்படியே போறக்கூடிய அந்த சூரா திருக்குர்ஆன்ல கியாமத்து வரை ஓதப்படுகிற சூரா. அபூ லஹப் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் பொதுவா ஒண்ணு, உதவி செய்ய வேண்டிய ஸ்தானத்துல இருக்கிறவங்க உதவி செய்யாம துரோகம் பண்ணா, தொந்தரவு கொடுத்தா அதனுடைய பவர் கொஞ்சம் அதிகம். யாரோ ஒருவர் நமக்கு தொந்தரவு செய்து விட்டார், அவர் யாரோ ஒரு 4வது மனுஷன், நம்மளை பத்தி தெரியாதவர், எங்கேயோ உள்ளவர், அவர் நமக்கு இடைஞ்சல் கொடுக்கிறாரு. பக்கத்து வீட்டுக்காரனாவே இருக்கட்டுமே, அவன் நமக்கு இடைஞ்சல் கொடுக்குறான், அது வேற. சொந்த சச்சா, என்னுடைய குடும்பத்தின் ஒரு ஆள் எனக்கு எதிராக இருந்தால் ஊரே சேர்ந்து அடிக்கிற போது இவர் தான் முன்னாலே நிற்க வேண்டும். ஊரே சேர்ந்து ஏதாவது ஆபத்தை கொடுக்கிற போது இவர் தான் நிற்க வேண்டும். இவர்களில் ஒருவரான அபூ தாலிப் அப்படித்தான் இருந்தார். ஆனால் அபூ லஹப் அப்படி இல்லை என்பதால் அவருடைய குற்றத்தினுடைய கனபரிணாமம், குற்றத்தினுடைய புஷ்டி அது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் அவரை மட்டும் பெயர் சொல்லி ஒரு சூரா ஓதுமாறு அல்லாஹ் செய்து விட்டான். சரி, அபூ லஹப் செஞ்சது என்ன? நிறைய செஞ்சிருக்கலாம். லைஃப்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுல மறக்க முடியாத ஒரு 3 செய்தி அபூ லஹப் வாழ்க்கையில யாரும் மறக்க முடியாது. நம்பர் 1, 40வது வயசுல நாயகம் நபிப்பட்டம் வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ குபைஸ்னு ஒரு மலை இருக்கு, சின்ன மலை. இப்ப அதெல்லாம் கஅபாவுக்கு உள்ள போயிடுச்சு. சொல்ல போனா நம்ம சஃபாவுக்கு தொங்கோட்டம் ஓடுறதுக்காக சஃபா மலை ஏறுறமல்ல, அந்த இடம் தான் ஜபல் அபூ குபைஸ். இப்ப அந்த இடத்துல கரெக்டா சொல்றதுன்னா எஸ்கலேட்டர் வச்சிருக்கிற இடம். அபூ குபைஸ்ல ஏறி நின்றுட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்க குறைஷிகள் வாங்க, ஆஷ்மிகள் வாங்க, அப்து முனாப் வாங்க, எல்லாம் வாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்ன உடனே ஊர் திரண்டிருந்த நேரத்தில் முதலாக ரசூலுல்லாஹ்வின் மீது மண்ணை வாரி இறைத்தது அபூ லஹப் தான். இதிலிருந்து மண்ணை எடுத்து இறைச்சிட்டு தப்பல்லக, நீ நாசமா போக, அலிஹாதா ஜமாஅத்தனா,
இதுக்கு தான் எங்களை எல்லாம் ஒண்ணு கூட்டணையா அப்படின்னு கேட்டார். யாரு? அபூ லஹப். நல்லா கவனிக்கணும், அவர் சொன்ன வார்த்தை தப்பர் லக, நீ நாசமா போக. அந்த வார்த்தை அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி குர்ஆன்ல வந்துருச்சு. தப்பத்தியதா, அவன் நாசமாகட்டும். அவர் சொன்ன அதே வார்த்தை. யார் யார் என்னென்ன மாதிரி வார்த்தையை பிரயோகிச்சாங்களோ குர்ஆன் அதே வார்த்தையை பதிலாக வைக்கிறது. இது அபூ லஹப் செஞ்சது நம்பர் 1. மறக்க முடியாத 2வது என்ன தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமும் ஷரியத்தும் வஹியும் வருவதற்கு முன்பு யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். எனவே தங்களுடைய 2 பெண் மக்கள், ருக்கையா 1, உம்மு குல்சூம் 1, இந்த 2 பேர்த்தையும் அபூ லஹபுடைய 2 பசங்களுக்கு கட்டி கொடுத்திருந்தாங்க. ஒருத்தன் பேர் உத்துபா, இன்னொருத்தர் பேர் உத்தைபா. இந்த 2 பேர்த்துக்கு கட்டி கொடுத்தாங்க. பிரதர்ஸ் 2 பேர்த்துக்கு, இவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர்த்த. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அறிவிச்ச உடனே மண்ணவாரி இறைச்சிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போனவர் 2 பசங்களையும் கூப்பிட்டார். யாரு? உத்துபாவையும் உத்தைபாவையும் கூப்பிட்டு சொன்னாப்புல, ரஸி மின் ரஸிகுமா ஹராமுன் இல்லா அன் துதல்லிகா இம்ரஅதகுமா, எனது தலையும் உங்கள் தலையும் ஹராமாகிவிடும். அப்படின்னா நான் அத்தா இல்லை நீ புள்ள இல்லை, நான் அப்பா இல்லை நீ புள்ள இல்லை அப்படிங்கிறதுக்கு அரபியில இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. என் தலையும் உங்க தலையும் வேற வேற, தலையும் ஹராமாகிவிடும். அப்படின்னா நான் அத்தா இல்லை நீ புள்ள இல்லை, நான் அப்பா இல்லை நீ புள்ள இல்லை அப்படிங்கிறதுக்கு அரபியில இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. என் தலையும் உங்க தலையும் வேற வேற அப்படிம்பாங்க. அப்ப சுருக்கமா அப்படியே சொல்லுவோமே, நீ பிள்ளைக இல்லை நான் அப்பா இல்லை, அந்த 2 பிள்ளைகளையும் தலாக்கு விட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வந்தா நீங்க 2 பேரும் என் பிள்ளைக, இல்லைன்னா நான் தகப்பன் இல்லை நீங்க பிள்ளை இல்லை. சொன்னதை அப்படியே செய்வாங்க அபூ லஹபுடைய பிள்ளைக. ருக்கையாவையும் உம்மு குல்தூமையும் அவர்கள் இள வயது, அப்போது பருவம் எய்தி அப்பொழுதுதான் அவர்கள் வாழப் போயிருக்கிற 2 பேர்த்தையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இப்ப 2 பெண் மக்களும் தங்கள் வாழ்வை இழந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டு வாசற்படியில வந்து நிற்கிற போது பெருமானாருக்கும் அன்னையாக இருக்கிற கதீஜா அம்மாவுக்கும் ஏற்பட்ட கண்ணீருக்கு அளவில்லை. இது அபூ லஹப் செய்த மிகப்பெரிய 2வது காரியம். இன்னமும் கொஞ்சம் நன்றாக சொல்லுவதென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 3வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆரம்ப நேரத்தில் அதிகமாக பிரச்சாரம் செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். எனவே கடை வீதிகளிலே பிரச்சாரம் செய்வார்கள். கடை வீதி என்பது வரிசையாக அரபுகள் கடை போட்டிருக்கிற இடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொல்லிக்கொண்டே முன்னாலே போக, பின்னாலே பொடி கற்களை கையில வைத்துக் கொண்டு ஃபலா துஸத்திகூஹு ஃபஇன்னஹு கذاب, ஃபலா துஸத்திகூஹு ஃபஇன்னஹு கذاب, இவரை யாரும் உண்மைன்னு நம்பாதீங்க, இந்த ஆளு பொய்யர் சொல்லிக்கொண்டே போவது யாருன்னா பின்னாடி அபூ லஹப். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வின் தூதர் என்று நாயகம் சப்தம் விட்டுக் கொண்டே போக பின்னால உள்ள வார்த்தை என்ன? லா துஸத்திகூஹு ஃபஇன்னஹு கذاب, அவரை உண்மைப்படுத்தி விடாதீர்கள், நம்பி விடாதீர்கள், இவர் பொய்யர். இந்த 3 விஷயங்கள் சொந்த குடும்பத்துல ஒரு தகப்பனாக இருந்து உதவ வேண்டிய ஒருவர் கொடுத்த மிகப்பெரிய இன்னல், இடையூறு. அந்த இடையூறில் குறிப்பாக நாசமாகட்டும் என்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தியதால் அல்லாஹு தஆலா அவருக்கு பதிலாக இந்த வார்த்தையை சாபமாக வைத்து திருக்குர்ஆனில் ஓதுகிற வண்ணம் அல்லாஹ் அமைத்து விட்டார். அபூ லஹப். அபூ லஹபை பற்றி யோசிப்பதற்கும் சொல்வதற்கும் நிறைய செய்தி உண்டு. ஒண்ணு, அபூ லஹப் நினைத்திருந்தால் இந்த சூறாவில் அப்படி வருது. என்ன வருது? சயஸ்லா நாரன் ذات லஹப். அபூ லஹப் இந்த சூறா இறங்கினதுக்கு அப்புறம் 10 வருஷம் கழிச்சு தான் அவர் மௌத்தா போறார் இல்லையா? இந்த சூறா மக்காவில் இறங்கிச்சு. இந்த சூறாவுடைய கருத்துப்படி அவர் இஸ்லாத்துல சேர மாட்டார், எரி நரகிற்கு நெருப்பிற்கு அவர் இரையாகுவார், அவர் நரகம் போவார். ஒரு நல்ல அறிவாளியா இருந்தார். என்ன பண்ணியிருக்கணும்னா, இவர் ரசூலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். குர்ஆனை பொய்ன்னு காட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா,
நான் கலிமா சொல்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்ப நான் கலிமா சொல்லிட்டேன், குர்ஆன் பொய்யா போச்சு, குர்ஆன் சொல்லுது நான் முஸ்லீம் ஆக மாட்டேன், குர்ஆன் சொல்லுது நான் நரகத்துக்கு போவேன், எப்படி போக முடியும், களிமா சொன்னவன் தான் சொர்க்கத்துக்கு போவான்ல, குர்ஆன் பொய் என்பது தெரிகிறதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கடைசி வரையும் அந்த ஆளுக்கு மண்டையில் அது வேலை செய்யவே இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நான் சொல்ற இந்த விஷயம் டாக்டர் மில்லர்னு ஒருத்தர் கிறிஸ்டியன்ல ஒரு பெரிய பேராசிரியர், நீங்க இணையதளங்கள்ல தேடினா அவரை பத்தி நிறைய செய்தி கிடைக்கும். குர்ஆனை அதுக்கு திட்டுறதுக்காகவும் குர்ஆனுக்கு மறுப்பு எழுதுறதுக்காகவும் குர்ஆனை ஆராய்ச்சி பண்ண இறங்கி கடைசியில இஸ்லாத்துல சேர்ந்துட்டார். அப்படி நிறைய பேர், அதுல மில்லர் ஒருத்தர். டாக்டர் மில்லர் சொல்றாரு, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அபூ லஹப் நரகம் போவான் என்பது உறுதி, அது ஒரு சூறாவுல இறங்குது. அவன் கரெக்டா யோசிச்சிருந்தா, அபூ லஹப் யோசித்திருந்தால் என்ன செய்திருக்கணும், கலிமாவை சொல்லி குர்ஆனை பொய்யாக்கி இருக்கலாம். ஆனா இந்த சூரா இறங்கிய 10 ஆண்டுக்கு பிறகு வாழுகிற 10 ஆண்டு வரை வாழுகிற அபூ லஹப் கடைசி வரைக்கும் அதை சொல்லல. ரப்பு அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலங்கிறதில்ல, எவன் அறவே கடைசி வரையும் கலிமா சொல்ல மாட்டான்னு தெரியுமோ அவனைத்தான் அல்லாஹ் நரகவாசின்னு சொல்றான். இது அவனுடைய மண்டைக்கும் உரைக்காது, அவனால் அது முயற்சித்து அவன் முடியாது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அபூ லஹபினுடைய இந்த காரியம் மிகப்பெரிய அளவில் நிறைய பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த ஒரு விஷயம் காரணமாக இருந்தது. சரி வாங்க, அபூ லஹப் நாசமா போகன்னு குர்ஆன் சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா நாசமா தான் போயிருக்கணும். அப்ப அது என்ன எதனாலன்னு பார்க்கலாம். நாம பத்ர் அன்னைக்கு பேசுறப்ப சொன்னோம், ஒரு அடிமையை அடிச்ச உடனே பக்கத்துல இருந்த அந்த அம்மா சையீதா ஓனர் அம்மா ஒரு கட்டையை எடுத்து அடிச்சு போட்டாங்க. இந்த அடிச்சதுக்கு அப்புறம் காயமாச்சு. அந்த காயம் தொடர்ந்து பரவுச்சு, உடல் பூரா ஒரு விதமான தொற்று வியாதி ஆயிடுச்சு. செவந்து கொப்பளமா உடம்பு பூரா ஆச்சுன்னா அரபுகள் பயந்துக்குவாங்க. காரணம், அது என்ன மாதிரி வியாதின்னா பக்கத்துல போனாலும் ஒட்டிக்கும், தொட்டாலும் ஒட்டிக்கும், அவருடைய மூச்சு காத்து நம்ம மேல பட்டாலும் ஒட்டிக்கும், அப்படி ஒரு வியாதின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த வியாதி அவருக்கு வந்துச்சு, தலையில இருந்து பாதை வரையும் எல்லா இடமும் அப்படி ஆயிடுச்சு. இது அந்த வியாதி தான் ஊர் ஊரா பரவிடுச்சு. பரவும் வியாதி பக்கத்துல போயிடாதீங்க. பெரிய வரலாற்றினுடைய விந்தைன்னு சொல்லலாம். முதல்ல பக்கத்துல போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணது அவர் பெற்ற பசங்க தான். எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும். என்னன்னா, எந்த பசங்க 2 பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்களோ அந்த 2 பசங்க தான் முதல்ல தந்தைக்கு பக்கத்துல போனா ஒட்டிக்கும்னு சொல்லி அவங்கெல்லாம், அவனும் அவங்களுடைய மக்கள் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஊர் ஒதுங்கியது, உறவுகள் எல்லாம் ஒதுங்கி விட்டது. 3 நாள் பக்கத்துல எந்த மனுஷனும் போக முடியாத அளவு தீண்டத்தகாத ஒரு பாடியா புழு நெளிகிற மாதிரி நெளிஞ்சுக்கிட்டே படுத்திருந்தார். உயிர் மட்டும் இருக்கு, உணவு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, லேசா முன்றது மட்டும் தெரியுது. 3 நாள் படுத்திருக்கார். அடுத்து இவர் இறந்து போனது அடக்கம் செய்தது எப்படி என்பதை வரலாற்று ஆசிரியர்கள் அதுல 2 விதமான கருத்து இருக்கிறது. 2 விதமாகவும் வரலாறுல பதிவாயிருக்கு. ஒண்ணு என்னன்னா, பக்கத்துல யாரும் போக முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் இந்த கடுமையான வேலை செய்யறவங்க ஹபஷிகள், நீக்ரோக்கள். இப்போ நம்ம அரபு நாட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அது இது காருக்கு டயரை கழட்டுறது, காரை கழுவுறது, அப்படி இப்படின்னு சில வேலைகளை எல்லாம் ரொம்ப அதிகமா அவங்க செய்வாங்க இல்லையா. அந்த கருப்பினத்தவர்கள் தோற்றம் பயங்கரமா இருக்கும். அந்த கருப்பினத்தவர்கள்ட்ட போய் பெத்த பசங்க காசுக்காக பேசுறாங்க. கொஞ்சம் அப்படி குச்சியில தள்ளிட்டே போய் குழியில அடக்கம் பண்ணிடுறீங்களா, காசு கொடுத்துட்றோம் உங்களுக்கு அப்படின்னு பேசுறாங்க ஹபஷிகள்கிட்ட. அவங்க சரின்னாங்க. அவங்க இந்த மாதிரி, அதாவது மனிதர்கள் அவ்வளவு சீக்கிரமா செய்ய முடியாத வேலைகளை எல்லாம் கூட ஊதியம் பெற்றுக்கொண்டு இறங்கி வேலை செய்வார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோமல்ல, மனக்கழிவுக்கு உள்ள இறங்கி குழாயை சுத்தம் பண்ற மாதிரி உள்ள வேலை, இந்த மாதிரி பெரிய அதுக்குன்னு சில ஒரு கவுன் இருக்கு, அவர்கள் செய்கிறார்கள். சரி அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்ட விலையை கொடுத்து அவங்க குச்சியில தள்ளிட்டு போனாங்கன்னு வருது. யார? அபூ லஹப், அந்த ஊருடைய தலைவர்,
ஒரு நேரத்தில் அவர் நாட்டாம, அபூ தாலிபுக்கு பின்னாலே மக்காவினுடைய நாட்டாம அவர் தான். ஊரே கொண்டாடிய தலைவர். அபூ லஹபுக்கு அவருடைய பார்வைக்கு அத்தனை பேர் வந்து மங்கி கிடந்தான். ஆனா குச்சியில தள்ளிக்கிட்டே போனான். அதுக்கப்புறம் 2 அறிவிப்பு. ஒண்ணு என்னன்னா, ஒரு குட்டி செவுரு மாதிரி, முட்டு செவுருங்கிறாங்கல்ல, ஒரு செவுரு, அந்த செவுருக்கு பக்கத்துல அந்த பக்கம் கொண்டு போய் பாடியை வச்சு செவுத்தை தள்ளி விட்டா அப்படியே கீழே போயிடுவார். தனியா குழியெல்லாம் தொலாவல. அடக்கம் பண்றதுக்கு தூக்கி வச்சு அடக்கம் பண்ற அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்போ ஒரு சுவற்றுக்கு கீழே கொண்டு போய் அபூ லஹபை வச்சுட்டு கரெக்டா சுவரை மட்டும் தள்ளி விட்டுருக்காங்க அந்த நீக்ரோக்கள். அந்த சுவற்றுக்கு கீழே சுவர் இடிந்து விழுந்து அபூ லஹப் அப்படியே பஸ்பமாகி விட்டார். இப்படிங்கிறது ஒரு வரலாறு. வரலாற்றினுடைய இன்னொரு அறிவிப்பு, அந்த ஹபஷிகளே குழி தோண்டினார்கள். ஆனா வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தள்ளி குழியை நோண்டி வச்சுட்டு தூரத்துல இருந்து ஒரு பெரிய, நம்ம ஜல்ல குச்சிங்கிறமல்ல, ஒற்றை குச்சிங்கிறமல்ல, அந்த மாதிரி உள்ள குச்சியில கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி 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 கொண்டு போய் குழிக்குள்ள தள்ளி விட்டார்கள். அதற்கு பிறகு அப்படியே அவர் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார். அப்படிங்கிறது அபூ லஹபுடைய, அவர் அழிந்து போனதனுடைய கடைசி நேரத்தில் தீண்டக்கூட ஆள் இல்லாமல், ஊர் உலகம் யாரும் பார்க்காமல், பொதுவாக அல்லாஹ் ரசூலை விரோதித்து கொண்டவர்கள் கொஞ்ச காலம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியலாம், முடிவுகள் மோசமாக இருக்கும். ரப்பு தஆலா தன்னை எவ்வளவோ இடங்களிலே ரஹ்மான் ரஹீம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் மறுபக்கம் அதையும் சொல்லுகிறான், பழிவாங்கக்கூடியவன், ரப்பு பழிவாங்கக்கூடியவன். அந்த வார்த்தையும் குர்ஆனிலே இருக்கு. வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம், ரப்பு பழிவாங்குவான், ரப்பு மிகைப்பான். அப்போ அபூ லஹபினுடைய முடிவு இவ்வளவு மோசமாக ஆனது. இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம அபூ லஹப அவரு இவருன்னே பேசிட்டு வர்றோம். அபூ ஜஹலை எல்லாம் பேசும்போது அவன் இவன்னே பேசுறோம். அவர் இவர்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான காரணம் ஒரு சின்ன மரியாதை என்னன்றது அந்த வரலாறுல புரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தாய் ஆமினா அம்மா பெற்றெடுக்கிறார்கள். பெற்றெடுத்த போது இந்த அபூ லஹப் குழந்தை பிறக்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கார். பின்னாடி அவர் நபித்துவ அறிவிப்பு செய்வாரு, நாமளே எதிரியா மாறுவோங்கிறதெல்லாம் அப்ப தெரியாது இல்லையா. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அந்த அரபு சமூகம் முழுக்க. இந்த அபூ லஹபினுடைய அடிமை பெண்ணாக இருந்த ஒரு பெண்ணிற்கு பெயர் சுவைபா. அந்த சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா அடிமை பெண். அவங்கதான் ஓடி வந்து சொல்றாங்க, உங்க சகோதரர் மர்ஹூம் அப்துல்லாவுக்கு குழந்தை பிறந்துருச்சு, உங்க சகோதரருக்கு முஹம்மது ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல துள்ளினாரு. இப்படி கையை நீட்டி ஒரு நல்ல தகவலை தந்ததுக்காக உன்னை உரிமையிடுகிறேன்னு இப்படி கையை காட்டினார். உன்னை உரிமையிடுகிறேன். அல்லாஹ் எவ்வளவுதான் அநீதக்காரனாக இருந்தாலும் அவனவன் செய்ததற்கு கூலி அவன் கொடுப்பான். 1000 தான் அபூ லஹப் செய்திருந்தாலும் அபூ லஹபினுடைய நல்ல காரியம்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கூலி இருக்கு. இப்ப நான் சொல்றது சஹீஹுல் புகாரியில இருக்கிறது. கனவிலே காணப்படுகிறது அபூ லஹபை அவர் இறந்ததற்கு பின்னால். ஒரு சில அறிவிப்புகள்ல கனவு கண்டவர் அவர்களுடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்த்து இறந்து போன அபூ லஹபிட்ட இறைவன் உன்னிடத்திலே எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்கிற போது தான் படக்கூடிய வேதனையை சொன்னவர், திங்கட்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது சுவைபாவை இந்த விரலை நீட்டி உரிமை என்று சொன்ன காரணத்தால் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இந்த விரல் வழியாக அல்லாஹ் எனக்கு அமுதூட்டுகிறான், எனக்கு தரப்படுகிறது. நான் இந்த விரலின் வழியாக எனக்கு தரப்பட்ட அமிர்தத்தை நான் திங்கட்கிழமை தோறும் சுவைக்கிறேன். அல்லாஹ் எந்த அடியானுக்கும் அவன் அநீதம் செய்ய மாட்டான். யாராக இருந்தாலும் ஒரு கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது அவர் மேற்கொண்ட காரணத்தால் இந்த விரல்ல வந்துச்சுன்னு இருக்குது, பைன சபாபதி வல் உஸ்தா, கலிமா விரலுக்கும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்தால் அதன் வழியாக சொட்டு வந்தால் எப்படி வருமோ அப்படி
அபூ லஹபினுடைய அல்லாஹ் எந்த அடியானுக்கும் அவன் அநீதம் செய்ய மாட்டான். யாராக இருந்தாலும் ஒரு கூலி கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த போது அவர் மேற்கொண்ட காரணத்தால் இந்த விரல்ல வந்துச்சுன்னு இருக்குது, பைன சபாபதி வல் உஸ்தா, கலிமா விரலுக்கும் கட்டை விரலையும் சேர்த்து வைத்தால் அதன் வழியாக சொட்டு வந்தால் எப்படி வருமோ அப்படி அபூ லஹபினுடைய கபரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எப்போதும் இது நடக்கிறது என்று புகாரி ஷரீஃபில் இருக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கனவு அந்த சுவைபாவை பார்த்து நீ உரிமை என்று சொன்னதால், பின்னால அவர் எதிரியாக மாறுகிற போது அந்த ரசூலை நாசமாக்க என்று சொன்ன போது அல்லாஹ் அவரை நாசப்படுத்துகிறான் என்கிற வரலாறு வேறு. ஆனால் துவக்கத்தில் அவர் ரசூலுல்லாஹுவின் மீது உள்ள பிரியத்தால் நடந்து கொண்ட இந்த விதத்திற்கு ரப்பு அதே மாதிரி ஒரு விதத்தில் அவர்களுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த மாபெரிய வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். அபூ லஹபிற்கு கிடைத்திருக்கிறது. இந்த சுவைபா அந்த பெண்மணி பேச்சு வந்துட்டதுனால சொல்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பாலூட்டிய தாய். ரசூலுல்லாஹுக்கு 2-3 பேர் பாலூட்டி இருக்காங்க இல்லையா, நீண்ட காலம் பாலூட்டியவர்கள் அன்னை ஹலீமா. ஆனா பிறந்த உடனே கொஞ்ச நாள் பால் கொடுத்தவங்கல இந்த அம்மாவும் உண்டு. யாரு? சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுவைபா முதல்ல பால் ஊட்டுற தாய்னா அதுக்கு குழந்தை பிறந்திருக்கணும் இல்லையா, தானே பால் கொடுக்க முடியும். மஸ்ரூஹ்னு ஒரு பையன் பிறந்தான் அந்த அம்மாவுக்கு. யாருக்கு? சுவைபாவுக்கு. அந்த பையன் பிறந்தப்போ அந்த பையனுக்கான பால்ல தான் மற்றவங்களுக்கு பால் கொடுத்தாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அதுல பால் குடிச்சவங்க அந்த அம்மாட்ட தாய்மடியில பால் அருந்தியவர்கள் 3 பேர். மகன் அல்லாம 3 பேருக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்க. ஒன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொன்னு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருத்தர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேரும் அந்த சுவைபா என்கிற தாயிடத்தில் பால் குடித்தவர்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் குடித்த போதே அந்த மடியில 2 பேர் பால் குடிச்சிருக்காங்க. ஒன்னு ஹம்சா, இன்னொன்னு அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ், சொந்த மகனை தவிர. இந்த 2 பேரும் ஒரு மடியிலே பால் அருந்தி ஒரு மடியிலேயே அங்கேயே அப்படியே வளர்ந்தவர்கள். எல்லா இடத்திலையும் அல்லாஹ் அவர்களை ஒன்று சேர்த்தே வைத்தான். வரலாற்றில் சில நேரம் விசித்திரமா ஏதாவது நடக்கும். நாம் ஆழமாக யோசித்து கொண்டே இருந்தால் அல்லாஹ் எதனால் இந்த விசித்திரத்தை நடத்துகிறான்னு தெரியல. 2 பேரும் ஒன்னா உஹது போர்க்களத்துல கலந்துக்கிட்டாங்க. அந்த தாயிடத்துல மடியில பால் குடித்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொருத்தர் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் ஒன்னா பால் குடிச்சா. 2 பேருமே உஹதுல கலந்துக்கிட்டாங்க. ஆச்சரியம் என்னன்னா, அதே போர்ல 2 பேரும் ஷஹீதானாங்க. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, எதேச்சையாக குழி 10வது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழிகள்ல அடக்கம் செய்யறப்போ அவங்க 2 பேரும் ஒரு குழியில அடங்கினாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹுவும் அதே கபரு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுவும் ஒரே கபர். சில நேரம் நாம் வரலாற்றினுடைய ஒரு நுனியை பிடித்து கொண்டு போனால் கடைசி வரை அல்லாஹ் அதற்குள்ள நிறைய ஆச்சரியங்களை வைத்திருப்பார். சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுக்கெல்லாம் பால் குடித்த தாய். மஸ்ரூஹ் என்கிற சொந்த மகன், அவர் வழியாக பெற்ற பாலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு. சரி, இந்த சூறாவுல ஒரு வார்த்தை வருது, வம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூ லஹபுடைய மனைவியும் நாசமாகட்டும்ங்கிறான். அந்த மனைவி அபூ லஹபை விட அதிகம். கல்லெடுத்து போடுறது, விறகு கட்டையை தூக்கி போடுறது. ரசூலுல்லாஹ் நேர சபைக்கு, அதாவது ரவுடிசம் மாதிரி தெரியும், இவ்வளவு பெரிய கல்லோட சபைக்குள்ள வருது. எங்க முஹம்மது அப்படின்னு வருது. அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு தெரியவில்லைன்னு அறிவிப்பு இருக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி வையின்னு மிரட்டிட்டு போனதா இருக்கு. உன் சாஹிபிட்ட சொல்லி வை, என்னை பத்தி பேசினாராமா நான் நரகம் போவேன்னு அப்படின்னு கல்லோட வந்திருக்குது அந்த அம்மா. அல்லாஹ் அந்த பெண்ணையும் நாசமாகுன்னு சொல்றான். ஹம்மாலத்தல் ஹதப்னா விறகு சுமக்கிற பெண் அப்படிங்கிறது தான் டைரக்ட் அர்த்தம். ஆனா தஃசீர்கள்ல, வரலாற்று நூல்கள்ல லாஜிக்கா அது அவ்வளவு ஒத்து வரலைங்கிற மாதிரி எழுதுறாங்க. ஏன்னா அவங்க விறகு சுமக்கிற பெண் அல்ல,
விறகு சுமந்து அதுல ஜீவியம் பண்ற அளவுக்கு லோ கிளாஸ் ஃபேமிலியும் அல்ல. அபூ சுஃபியான் வீட்டு பெண்ணு, பயங்கரமான ராயல் ஃபேமிலி அவங்க, சான்ஸே இல்லை விறகு சுமக்கிறதுக்கு. அப்ப இந்த ஆயத்துக்கு அம்மாலத்தில் ஹத்தப்பட்டு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கும். பொதுவாக அரபுகள்கிட்ட இன்னொன்று உண்டு, என்னன்னா ரொம்ப எல்லாத்துட்டையும் கோபத்தை கிளப்பி விடுறதுக்கு பேரு விறகு சுமக்கிறவோ அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம உதாரணப்படுத்தி சொல்லணும்னா, நாம சில நேரம் யாரை பத்தியாவது சொல்லுவோம்ல, கொளுத்தி போட்டாம்பா அப்படிமோ. இந்த கொளுத்தி போடுறதுக்கு அர்த்தம் உண்மையாலுமே அவர் ஏதோ பெரிய தீப்பெட்டி வச்சு பற்ற வைக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல, கோபத்தை கிளப்பி விடுறாருன்னு அர்த்தம். நல்லா விறக வச்சு எரிச்சு விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது உண்டு. இதுக்கு அர்த்தம் அவன் தூண்டி விட்டாங்கிற அர்த்தம். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல அபூ லஹபின் மனைவி விறகு சுமப்பவள் அப்படின்னா கோபத்தை எல்லாத்துக்கும் கிளப்பி விடுறதோ அப்படிங்கிற மாதிரி பொருளாக இருக்கலாம். ஏனென்றால் விறகு சுமந்து ஜீவியம் நடத்துகிற அளவுக்கு உள்ள அந்த கீழ்நிலை பொருளாதாரத்துல அவங்க இல்லை. இஜிதிகா அபுலும் மசதுகிறான்ல, நெருப்பாலான கயிறு அந்த அம்மாவோட கழுத்துல இருக்கு. பல்வேறு அறிவிப்புகள், அந்த அம்மா விறகு கட்டுக்குள்ள பாம்பு தீண்டி இறந்துச்சு, விஷத்துல இறந்துச்சு அப்படின்னு எல்லாம், எப்படியோ ஆக மொத்தம் மரணம் மோசமானது. ஹபுலும் மசதுங்கிறான். ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் அழகு என்ன தெரியுமா? சங்கிலி இருக்கணும். ஒரு பெண்ணுடைய கழுத்துல சங்கிலி மாலை இப்படிதானே இருக்கும். கயிறு கிடக்குது கழுத்துலங்கிறான் அல்லாஹ் தஆலா. இந்த கழுத்துல கயிறுங்கிறது அந்த அரபியினுடைய அந்த வாக்கியம் எதுக்கு தெரியுமா? ஆடு மாடு மாதிரி உள்ள லிஸ்டுக்கு தான் சொல்றது. மாட்டோட கழுத்துல கயிறு, ஒட்டகத்தோட கழுத்துல கயிறு. விலங்கினங்களை பற்றி பேசுகிற போது கழுத்தில் கயிறிடப்பட்ட ஒட்டகம், கழுத்தில் கயிறிடப்பட்ட மாடு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல. அல்ல இந்த பொம்பளையோட கழுத்துல கயிறுங்கிறான்னா மிருகத்துக்கு சமமான பொம்பளைன்னு அர்த்தம். அப்படி ஒரு அர்த்தத்தில் உம்மு ஜமீல் அந்த அம்மாவுக்கு பேர். உம்மு ஜமீல் ரொம்ப மோசமான சில ராட்சசின்னு சொல்றாங்கல்ல, அந்த ராட்சசி லிஸ்ட்ல உள்ளது, ரவுடிசம் பண்ணக்கூடிய பேர். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையில எதிர்ப்பு தெரிவிப்பது வேற, அவங்க சொன்ன கருத்தை நீ ஏத்துக்கல அது வேற. அவர் ஈமான் கொள்ள சொல்றாரு, நான் ஈமான் கொள்ள மாட்டேன். எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க அந்த மாதிரி, அதெல்லாம் வேற. ஆனால் மிக மோசமான வார்த்தைகளாலும் நாசமாகட்டும் போன்ற வார்த்தைகளாலும் அல்லாஹுவோடு ரசூலோடு முரண்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வேதனைக்கெல்லாம் ஆளாகுவார்கள் என்பதை அபூ லஹபுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் எந்த எதிரிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த எதிரிகளினுடைய எல்லா விதமான கெடுதிகளிலே இருந்தும் பாதுகாத்து எந்த நல்லவர்களை பார்த்து வாழச் சொல்லுகிறானோ அதே நல்லவர்களை போல வாழ்ந்து நல்துஆவை பெறுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.